வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒன் ஷார்ட்ஸ் ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்னது சார் அப்படின்னா, செபி T+0 டே செட்டில்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சார் T+0 டே, முதல்ல டீன்னா என்ன அப்படின்னா, டீனா ட்ரேட்னு அர்த்தம், சரிங்களா? அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ சார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நவம்பர் 1, 2025க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது T+0 டே அப்படின்னா என்னென்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். என் பிஸ்னஸில் ஒரு பொருளை நான் விற்கிறேன் அப்படின்னா, ஒரு பொருளை விற்றுறேன். அந்த நபர், வாங்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாருனா, அந்த பொருளை இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னார்னா, இது T+1 டேன்னு அர்த்தம். ஒரு பொருளை அவர் வாங்கிட்டு இன்றைக்கே பணம் கொடுக்குறார் அப்படின்னா, அதுதான் T+0 டே செட்டில்மெண்ட். சரி, இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ளார வருவோம். ஒரு நபர் ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு, அந்த ஸ்டாக்கை விற்கிறாரு, இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கிறார் அப்படின்னா, அவருக்கு பணம் அடுத்த நாள் தான் கிடைக்கும். அதுதான் T+1 டே செட்டில்மெண்ட்னு அர்த்தம். இதுவே ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு இன்றைக்கி வாங்குறாரு, இன்றைக்கே விற்றுறாரு அப்படின்னா, அதுதான் T+0 டே, ட்ரேட்+0 டே செட்டில்மெண்ட், சரிங்களா? இதை தான் செபி என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ஜனவரியிலே என்ன சொன்னாங்கன்னா, மே 1ஆம் தேதி இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடணும் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நவம்பர் 1 வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது நவம்பர் 1, 2025 வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, குவாலிஃபைடு ஸ்டாக் புரோக்கர்ஸ் இன்னும் ரெடி ஆகலை, சரிங்களா? இன்னும் எஃபிஷியண்ட்டாக கொண்டு போக முடியலை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணதுனால, இதை தான் நவம்பர் 1, 2025க்குள்ளாரையாவது இந்தியாவில் T+0 டே செட்டில்மெண்ட்ஸுக்குள்ளார கொண்டு வந்துடணும்னு செபி டெட்லைன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. நம்ம டெய்லி ஒன் ஷார்ட்ஸ் ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னா, புதுசாக நிஃப்டி வேவ் இண்டெக்ஸ் 2025 என்எஸ்சி லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன? வேவ்ஸ்ன்னா என்ன? வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சமிட் 2025 இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அதை பேஸ் பண்ணி என்எஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டை ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. சார், இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆல்ரெடி இருக்குங்க. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, பிஎஸ்சியில் சென்செக்ஸ், சரிங்களா, பேங்க் நிஃப்டி, இந்த மாதிரி புதுசாக நிஃப்டி வேவ்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த துறையை சார்ந்தது அப்படின்னா, மீடியா, என்டர்டெயின்மெண்ட் அண்டு கேமிங் துறையை சார்ந்தது. டோட்டலாக இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் எத்தனை கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா, 43 கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இதோடைய பேஸ் வேல்யூ எவ்வளவு சார் அப்படின்னா, 1000 பேஸ் வேல்யூ. எப்போயிலேருந்து இதோடைய இண்டெக்ஸ் 1000 அப்படிங்க அவங்க பேஸாக எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 1, 2005 எடுத்திருக்காங்க. சரியா? இப்போ இதிலேருந்து எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம், எல்பிஓ எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, புதுசாக நிஃப்டி எந்த இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, நிஃப்டி வேவ்ஸ் இண்டெக்ஸ் 2025 அப்படின்னு சொல்லணும். அடுத்து இதோடைய பேஸ் வேல்யூ எவ்வளோன்னு எடுத்தோம்னா 1000. அடுத்தது இந்த